நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த ஃப்ரூட்டுக்கு பேர் வாட்டர் ஆப்பிள். இதை ரோஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரூட்டை யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி 2 டிஷ்ஷு செய்ய போகிறோம். ஒரு ஊறுகாய் அல்லது தொக்குன்னு சொல்லலாம். இன்னொன்று ஜாம் செய்ய போகிறோம். இந்த ஃப்ரூட்டை இப்படி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளுக்க ஒயிட் கலரில் சீடு இருக்கும், சில இதில் சீடு இருக்காது. இந்த ஒயிட் கலர் சீடு இந்த பிளேட்டில் ஓரமாக வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும். இந்த ஃப்ரூட்டை எடுத்து 4 பீசஸாக ஒவ்வொன்றையும் கட் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதை இப்போ ஊறுகாயாக தயார் பண்ணலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஊற்றுறத விட கொஞ்சம் கூட ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இந்த ஃப்ரூட்டை அதில் தூக்கி தட்டுறோம். இந்த ஃப்ரூட்டை சும்மா சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அரை நெல்லிக்காய் கொஞ்சம் இனிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இதை நல்லா வதக்கி விடுறோம். வதங்கும்போது அது வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிறோம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சுட்டு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், நான் ஒரு 1.25 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் வெந்தயமும் பெருங்காயமும் வறுத்து பவுடர் பண்ணி அதையும் சேர்த்துருக்கிறேன். இந்த ஊறுகாய் தயிர் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுபோல் வெறும் பருப்பு மட்டும் தாளித்து அது கூடயும் சாப்பிடலாம், சாம்பார் கூடயும் சாப்பிடலாம். நம்ம இதை வச்சு ஜாம் செய்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.